வணக்கம். இது டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018-19ஆம் ஆண்டு நடைபெற்ற பிஜிடிஆர்பி, அதாவது சப்ஜெக்ட் இங்கிலீஷு, அதில் கேட்கப்பட்ட உளவியல் கேள்விக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ் டிவிஷன் ஆஃப் ஃபிலாசபி டீல்ஸ் வித் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ இது வந்து ஒவ்வொரு துறைகளை பற்றி ஒரு ஸ்டடீஸை பற்றி கொடுக்கறது. தட் இஸ் எபிஸ்டமாலஜி, மெட்டாஃபிசிக்ஸ், அக்சியாலஜி, லாஜிக். தத்துவத்தின் எந்த பிரிவானது உண்மையின் இயல்பான அடிப்படை தன்மையினை பற்றி விளக்குகிறது. தட் இஸ் எபிஸ்டமாலஜி, மெய்யியல், ஆக்சியாலஜி, தர்க்கவியல். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரை பற்றின விளக்கத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எபிஸ்டமாலஜி அப்படின்றது எதை பற்றி குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஆஃப் நாலேஜ். இட்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கோப், அதாவது அறிவை பற்றி படிப்பது, குறிப்பாக முறைகள், நோக்கம் மற்றும் நியாயமான நம்பிக்கை மற்றும் கருத்துக்கு இடையிலான வேறுபாடு, இதெல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் எபிஸ்டமாலஜி. அதாவது அறிவை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவை பற்றி நம்ம படிக்கிறது தான் ஸ்டடி ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கோப் தான் நம்ம வந்து எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மெட்டாஃபிசிக்ஸ். ஸோ விச் இஸ் டீல்ஸ் வித் த நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ரியாலிட்டி அண்ட் நாலேஜ். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ரியாலிட்டி இங்கே வந்தாச்சு. நமக்கு கேட்கப்பட்ட நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி ஸோ இங்கே நமக்கு வந்தாச்சு. ஸோ மெட்டாஃபிசிக்ஸ் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டீல்ஸ் வித் த நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ரியாலிட்டி அண்ட் நாலேஜ். Metaphysics is also deals with knowledge, but the epistemology is only the department which is study about the knowledge. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வருது மெட்டாஃபிசிக்ஸ்லேயும், சரிங்களா? ஆனால் நமக்கு எபிஸ்டமாலஜி இஸ் பியூர்லி ரிலேட்டட் டு ஸ்டடி ஆஃப் நாலேஜ். ஸோ அப்போ மெட்டாஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்வு, உண்மை, அறிவு. ஸோ பாருங்கள், வாழ்வு, உண்மை, அறிவு. ஸோ இதனோட தொடர்புடையது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மெய்யியல், மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டாஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா மனித மனத்தின் தன்மை, சரிங்களா? ஸோ இட் இஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ் த ஹியூமன் மைண்ட், அதாவது நம்ம மனித மனத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது, ஹியூமன் மைண்டினுடைய தன்மை எப்படி இருக்குது, ஸ்பேஸ், அதாவது பொருள், இடம், நேரம், டைம், காரணத்தினுடைய தன்மை, சரிங்களா? இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் இந்த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட் மூணாவது ஆக்சியாலஜி. ஸோ திஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் வேல்யூ அண்ட் வேல்யூவேஷன் அண்ட் ஆஃப் த கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் வேல்யூவபிள், சரிங்களா? மதிப்பு மற்றும் மதிப்பீட்டினுடைய தன்மை, சரிங்களா? ஸோ மதிப்பை பற்றி படிக்கிறது, மதிப்பீடை பற்றி படிக்கிறது, மதிப்பீடு. ஸோ தட் இஸ் எ ஸ்டடி ஆஃப் நேச்சர் ஆஃப் வேல்யூ அண்ட் வேல்யூவேஷன். ஸோ வேல்யூ அண்ட் வேல்யூவேஷனை பற்றி படிக்கிறது தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறோம், ஆக்சியாலஜி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஜிக், சரிங்களா? தர்க்கவியல் அப்படின்னு சொல்கிறது சென்சிபிள் ரீசன் ஆர் வே ஆஃப் திங்கிங். நமக்கு தெரியும் லாஜிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, லாஜிக் இஸ் நத்திங் பட் எ சென்சிபிள் ரீசன், சரிங்களா? அதாவது பகுத்தறிவுக்கு பொருத்தமான காரணம் அண்ட் வே ஆஃப் திங்கிங், சிந்தனை போக்கு, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது தான் நம்ம லாஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்க்கவியல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ரீசன், வே ஆஃப் ரீசன் அண்ட் வே ஆஃப் திங்கிங், சரிங்களா? ஸோ பகுத்தறிவுக்கு பொருத்தமான காரணத்தையும் சிந்தனை போக்கை பற்றி படிக்கிறது தான் தர்க்கவியல் அப்படின்னு நாம் சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி. ஸோ அப்போ இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் பாருங்கள். டேஷ் டிவிஷன் ஆஃப் ஃபிலாசபி டீல்ஸ் வித் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி. தத்துவத்தின் எந்த பிரிவானது உண்மையின் இயல்பான அடிப்படை தன்மையினை விளக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தட் இஸ் த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்யியல். அடுத்த கேள்வி பாருங்கள். இன் திஸ் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ரீகால் இஸ் a number of trials in releasing or considered to be the measure of power of retention. So here we have to notice one point, that is the measure of power of retention. So what we will expect, so நம்ம இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்முடைய அந்த ரிட்டென்ஷன் பவரை வந்து சரிங்களா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்கள் ஃப்ரீ ரீகால், ப்ராப்டு ரீகால், லேர்னிங் மெத்தட், சேவிங் மெத்தட். தமிழில் பாருங்கள், பின்வரும் எம்முறையானது தேக்கி வைத்தல் திறனை அளவிடும் பல்வேறு சோதனைகளின் வெளியீட்டாக அமைந்து அதிலிருந்து நினைவு கூர்தலை அளவிட பயன்படுகிறது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை அல்லது ஒரு பாடப்பொருளை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பார்த்து தான் அதை வந்து கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டதும் அதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரிட்டென்ஷன் இல்லையா, மெமரியில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டென்ஷன் இல்லையா, பர்செப்ஷன், ரிட்டென்ஷன், அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து ரெட்ரீவல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம முதல்ல வந்து புலன்காட்சிகளாக, நினைவுகளாக, என்கோடிங்களாக நம்முடைய பெருமூளையில் வந்து பதிந்து வைத்துக் கொள்கிறோம். தேவைப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரெட்ரீவல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரெட்ரீவல் மீன்ஸ் எக்ஸ்போஜர் ஆஃப் லேர்ன்டு லெசன்ஸ், அதாவது நம்ம கற்றவற்றை வெளிக்கொணர்வோம். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்க, சுதந்திரமாக நினைவு கூறுதல், அறிந்து நினைவு கூறுதல், கற்றல் முறை, சேமித்தல் முறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பொதுவாக இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதை பற்றி சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். கற்றவற்றை நம்ம வெளிக்கொணரணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நமக்கு 2 முறைகள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். அதாவது 2 மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் ஆஃப் லேர்ன்டு லெசன்ஸ். ஸோ வாட் ஆர் த 2 மெத்தட்ஸ்? The first one is recall, second one is recognition. நமக்கு தெரியும், கற்றவற்றை வெளிக்கொணரணும் அப்படின்னு சொன்னால் 2 முறை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரீகால் மெத்தட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மீட்டு கொணர்தல் அல்லது நினைவு கூர்தல். மீட்டு கொணர்தல் அல்லது நினைவு கூர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ரெகக்னிஷன். ஸோ ரெகக்னிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டறிதல் அல்லது மீட்டுணர்தல். ஸோ மீட்டறிதல், செகண்ட் ஒன் இஸ் மீட்டுணர்தல். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டறிதல், மீட்டுணர்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த 2 மெத்தடில் இங்கே நமக்கு கேட்டிருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சுதந்திரமாக நினைவு கூர்தல், அதாவது ஃப்ரீ ரீகால், அடுத்து ப்ராப்டு ரீகால், அறிந்து நினைவு கூர்தல். அப்போ இங்கே ரீகால் மெத்தடில் இங்கே வந்தாச்சு இல்லையா. ஸோ மீட்டு கொணர்தலில், அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் ரீகால் இஸ், அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது சரிங்களா. 3 வகைகள் இருக்குது. இங்கே 2 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரீ ரீகால், ரெண்டாவது வந்து ப்ராப்டு ரீகால், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ரீகால், அதாவது வரிசையாக நினைவு கூறுதல். ஸோ அப்போ நினைவு கூறுதலில், அதாவது மீட்டு கொணர்தலில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து சுதந்திரமாக நினைவு கூறுதல், ரெண்டாவது அறிந்து நினைவு கூறுதல், மூணாவது சீரியல் ரீகால் அல்லது வரிசையாக நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகைகள் இருக்குது. இங்கே நமக்கு ஆப்ஷனில் நமக்கு 2 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரிட்டென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ரிட்டென்ஷன் அப்படின்றது என்னென்னா தேக்கி வைத்தல் திறன் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இது 2மே வராது. ரிட்டென்ஷன் ரீகால் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த 2 மெத்தட்ஸ் வரும் சரிங்களா, இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஆப்ஷனில். அப்போ நமக்கு வந்து 2மே நினைவு கூறுதல் ரீகாலோட தொடர்பு தான். இப்போ 2 ஆப்ஷன் வந்து கிடையாது. மூணாவது வந்து பாருங்கள், கற்றல் முறை சரிங்களா. இப்போ கற்றல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் மெத்தட்ஸ். ஸோ லேர்னிங் மெத்தட்ஸில் தான் இது எல்லாமே இன்க்ளூடட். கற்றல் முறைகளில் தான் நமக்கு வரக்கூடியது தான் இந்த எல்லா முறைகளுமே சரிங்களா. இந்த ரீகால் பண்ணுறது, ரெக்கக்னிஷன் பண்ணுறது, சேமித்து வைக்கிறது எல்லாமே கற்றல் முறைகளில் வரும். 4வது ஆப்ஷன், அப்போ இதுவும் ஒமிட் பண்ணிடலாம். 4வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேமித்தல் முறை. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தட் கொஷின். அப்போ கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமித்தல் முறை தான் நமக்கு கரெக்டானது சரிங்களா. நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து பேசிக் நாகராஜன் புக்கில் வந்து படிச்சிருப்போம். தேக்கி வைத்தல் திறனை சரிங்களா அளவிட பயன்படக்கூடிய முறைகள், அதாவது த மெத்தட்ஸ் டு மெஷர் த ரிட்டென்ஷன். அதாவது நம்ம தேக்கி வைத்தல் அதாவது ரிட்டென்ஷன் நம்ம அளவிடுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். அதாவது ரீகால் மெத்தட் சரிங்களா, அதாவது மீட்டு கொணர்தல் முறை, ரெக்கக்னிஷன் மெத்தட், மீட்டு உணர்தல் அல்லது மீட்டறிதல் முறை, மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது, அதுதாங்க சேமித்தல், சேமித்தல் அல்லது இதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க திரும்ப கற்கும் முறை. தட் இஸ் ரீலேர்னிங் மெத்தட், திரும்ப கற்கும் முறை.
அப்போது ரிட்டென்ஷனை அதாவது தேக்கி வைத்தல் திறனை அளவிடுறதுக்கு we have 3 methods. So one is recall method, recognition method, another one is relearning அல்லது சேமித்தல் அல்லது திரும்ப கற்கும் முறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் ஈஸியாக நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சேமித்தல் முறை தான் நமக்கு இதுக்குண்டான ஆன்சர் அப்படின்றது. சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். 8வது கேள்வி. In a survey, Prem used checklist using which he proved that students with high achievement motive solve problems faster. Identify the appropriate one. The first option is direct with experimental, indirect with experimental, third is direct, the fourth one is indirect. தமிழில் பாருங்க. ஒரு கணக்கெடுப்பில் பிரேம் என்பவர் பயன்படுத்திய சரிபார்ப்பு பட்டியலில் உயர் அடைவூக்கத்தை கொண்ட மாணவர்கள் பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பார்கள் என்பதை நிரூபித்தார். பின் வருவனவற்றுள் இதற்கு பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்க. ஸோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் யார்கிட்ட இருக்கோ, அதாவது உயர்வான அடைவூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் யார்கிட்ட இருக்கோ, தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் எ கெப்பாசிட்டி டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை வந்து கொண்டுள்ளவர்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேள்வியோட தொடர்புடைய பொருத்தமான ஒரு வேர்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து டைரெக்டான ஒரு கொஷின் இல்லையா? ஸோ இந்த டைரக்ட் கொஷினுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது நேரடி சோதனையுடன். ஸோ நேரடி சோதனையுடன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக சோதனையுடன். ஸோ மறைமுக சோதனைன்னா இன்டைரக்டாக, சரிங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலில் வந்து நம்ம செய்கிறது. இன்னொன்று நேரடி, அதாவது நேரடியான அணுகுமுறை. மூணாவது மறைமுகம். ஸோ எப்போவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு பொருளை கற்பதை விட அதை நேரடியாக பார்த்து சோதனையுடன் நம்ம வந்து ஒரு பொருளை கற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஏறக்குறைய மறைமுக சோதனையுடன் மறைமுகம் இது ரெண்டுத்தை தவிர்த்து இந்த 2 ஆப்ஷனும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விடையாக வர்ற மாதிரி தோணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹை அச்சீவ்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவ், அதாவது உயர் அடைவூக்கம். சரிங்களா? இப்போ நேரடியான அப்ரோச் ஒன்று இருக்குது, நேரடி சோதனை இருக்குது. இது ரெண்டுத்தில் எது உயர்வாக நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல், நேரடி சோதனையுடன். ஸோ இது மாதிரி தான் நம்ம கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும், பகுத்தறிஞ்சு பார்க்கணும். ஸோ கொடுக்கப்பட்ட நேரம் என்னவோ 3 hours, அந்த 3 மணி நேரத்தில் நம்மளால் முடியுமா அப்படின்றத பை மீன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூடியூப்பில், சரிங்களா, இது மாதிரி நிறைய 1000 கொஷின் கிட்ட நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கொஷின்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய கொஷின்ஸை இது மாதிரி நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின், அதாவது ஹையர் ஆர்டர் லெவல் கொஷின் சொல்லலாம். தீஸ் கொஷின்ஸ் ஆர் ரிலேட்டட் டு அப்ளிகேஷன் ஓரியன்ட் நாலேஜ், அதாவது நம்முடைய பயன்பாட்டு அறிவு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சோதிக்கக்கூடிய கேள்விகளாக அமையுது. இதை நம்ம வந்து பை மீன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ வித்தவுட் ப்ராக்டிஸ் நம்ம வந்து எந்த விதம் பயிற்சியும் எடுக்காமல் நம்ம வந்து இப்போ டேரெக்டாக அந்த கொஷின்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து கண் கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சரே தெரியாது, தப்பாக தான் நம்ம வந்து போட்டுட்டு வருவோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம யூடியூப்பில், சரிங்களா, நிறைய கொஷின்ஸ் இது மாதிரியான கேள்விகளை நீங்கள் வந்து அட்டன் பண்ணும் பொழுது இது மாதிரியான கேள்விகளை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு திறனானது உங்களுக்கு ஏற்படும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் மெத்தடில் எது வரும் எது வராது அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுத்து இதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 9th கொஷின். இன் த லாஸ் ஆஃப் லேர்னிங் த கோர் ஐடியா ஆஃப் திஸ் லா இஸ் தட் த மாடிஃபையபிள் ரிலேஷன் பிட்வீன் ஸ்டிமுலஸ் and its response strengthens in satisfying and weakens in dissatisfying circumstances. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு definition. This is one type of definition. இது ஒரு வரையறை. ஸோ எதை பற்றின வரையறை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். law of effect, law of readiness, law of conditioned reflex, law of exercise. தமிழில் பாருங்கள், தூண்டல் துலங்களுக்கிடையே உள்ள தொடர்பை
திருப்திகரமான சூழ்நிலைகள் வலிமைப்படுத்துவதாகவும் திருப்திகரமற்ற சூழ்நிலைகள் பலவீனப்படுத்துவதாகவும் மாற்றி அமைக்கக்கூடியதாக உள்ளது என்பதை மையக் கருத்தாக கொண்ட கற்றல் விதி எது? இங்கேயே சொல்லிட்டாங்க இல்லையா, கற்றல் விதி, லாஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ கற்றலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதிகள் இருக்குது இல்லையா. அதாவது எஸ்ஆர் கோட்பாடு, தூண்டல் துலங்கல் கோட்பாடுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றல் விதிகளை 2 வகையாக பிரிப்போம் இல்லையா. எஸ்ஆர் கோட்பாடு, தூண்டல் அதாவது கோட்பாடு, ஃபீல்டு தியரி, எஸ்ஆர் தியரி அண்ட் ஃபீல்டு தியரின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம அனலைஸ் பண்ணணும். சரிங்களா. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே சரிங்களா தூண்டல் துலங்கல் கோட்பாடு தான். தூண்டல் துலங்கல், தட் இஸ் எஸ்ஆர் தியரி. ஸோ தூண்டல் துலங்கல் கோட்பாடு தான். இதில் நம்ம எப்படி வந்து இந்த வரையறையை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத, அப்போ ஒவ்வொரு விதிக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றத தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க, இங்கே லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு லா ஆஃப் எஃபெக்ட் தான் இல்லைங்களா. விளைவு விதி தான் நமக்கு வந்து ஆன்சரு. ஸோ இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ விளைவு விதி, லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதனால் நமக்கு வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கே தெரியும். அதாவது விளைவு விதி அப்படின்றது ஒரு தூண்டல் துலங்கல் சரிங்களா. அதுக்கு சரியாக அந்த துலங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. அதாவது ஒரு செயலை செய்ய நம்ம வந்து ரெடியாக இருக்கோம், ஒரு கற்றலை மேற்கொள்ள நம்ம ரெடியாக இருக்கோம். அந்த கற்றலை மேற்கொள்ள ரெடியாக இருக்கும் பொழுது சரிங்களா, நமக்கு வந்து அதுக்குண்டான தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சூழ்நிலை நமக்கு நல்லா அமைஞ்சால் நல்லா வலிமை ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் இல்லைங்களா. அதே திருப்திகரமற்ற சூழல், நல்லா இல்லை, நமக்கு வந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால், அப்போ அது வந்து வீக்கன் ஆகிடும், பலவீனமாயிடும். ஸோ தட் இஸ் த லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், விளைவு விதி. இப்போ ஒவ்வொரு விதியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரெடினஸ், இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்னா என்ன? எ சாட்டிஸ்ஃபையிங் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிசல்ட்ஸ் when an individual is ready to learn and is allowed to do so. Being forced to learn when not ready or being prevented from learning when ready to learn results in is an annoying state of affairs. அதாவது லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் வந்து ஒரு பாடப்பொருளை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த பாடப்பொருளை கற்றுக்கொள்வதற்கு நீ படிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க நல்லா வந்து லேர்ன் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த தனி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கற்றலை வந்து மேற்கொள்வாங்க. சப்போஸ் அந்த தனி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ரெடி, அவர் வந்து தயாராக இல்லை, அல்லது அவர் வந்து கற்கிறார், தயாராக இருந்து கற்கிறார், அந்த கற்றலை நம்ம வந்து தடை செய்கிறோம், அதாவது ப்ரிவென்டட் ஃப்ரம் லேர்னிங் சரிங்களா. வென் ஹீ வாஸ் ரெடி, ரெடியாக இருக்காரு, இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவர் வந்து தடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஊட்டுவதாக, அன்னோயிங் ஸ்டேட், அதாவது எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கும் சரிங்களா. ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு லா ஆஃப் ரெடினஸ், அதாவது ஆயத்த விதி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் சரிங்களா. லா ஆஃப் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது வந்து லா ஆஃப் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது நிபந்தனைக்குட்பட்ட அனிச்சை விதி, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் நம்ம வந்து தமிழில் சொல்லலாம் கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை விதி. கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை விதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து தெரியும் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்க நிலையறுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா, கிளாசிக்கல் கண்டிஷனிங் சரிங்களா. அதில் வந்து யார் யார் வருவாங்க நமக்கே தெரியும். ஈஸியாக நமக்கு அந்த நாயை வைத்து சோதனை செய்த பாவ்லோ, இவரை தவிர்த்து வேற யார் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சன். ஸோ பாவ்லோ has done his experiments with dog and Watson who done his experiments with rabbit சரிங்களா. அதாவது பாவ்லோ வந்து பார்த்தீங்கன்னா நாயில் அதாவது இயற்கையாக உமிழ்நீர், அதாவது ஒரு உணவுப் பொருளை காமித்தாலே நம்ம கூட போகிறோம்,
ரொம்ப பசியோடு இருக்கோம், வெளியில் போகிறோம், ஒரு உணவுப் பொருளை பார்த்தாலோ, புலன்காட்சியின் மூலம் அதை பார்த்தாலோ, அல்லது அதனுடைய வாசனையை முகர்ந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், பசியுள்ள நேரத்தில் வாயில் வந்து உமிழ்நீர் ஊறுவது இயற்கை. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ். சரிங்களா? அது ஒரு வகையான அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து இயற்கையான ஒரு தூண்டலுக்கு இயற்கையான ஒரு துலங்கலை வந்து கொடுக்கறது, அது நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இயற்கை தூண்டலோடு செயற்கை தூண்டலை இணைத்து பாவ்லோ என்ன பண்ணியிருப்பாரு, அந்த நாயில் வந்து அந்த கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்க நிலையத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி தான் வாட்சனும். சரிங்களா? ஸோ இது நமக்கு பாவ்லோ பற்றின விளக்கங்கள்லாம் நமக்கு வந்து தெரியும். நம்ம வாட்சனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்சன் வந்து முயலை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மாதம் உடைய ஒரு குழந்தை, ஒரு பேபி. அந்த குழந்தையினுடைய பேர் வந்து ஆல்பர்ட். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்டிருக்காங்க ஒரு முறை கொஷின். சரிங்களா? வாட்சன் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் உடைய ஆல்பர்ட் என்ற ஒரு குழந்தையை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குழந்தைங்களுக்கு அந்த முயல் ரேபிட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபர் இல்லையா, அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை டச் பண்ணும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக, அது ரொம்ப மகிழ்ச்சி, அதனுடைய அடிப்படை இயல்புக்கத்தை வந்து வெளிப்படுத்தும், மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த ரேபிட் வந்து டச் பண்ண விடுறாரு. அது சிரிக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சன் அதாவது ஒவ்வொரு முறையும் அந்த ரேபிட் வந்து தொடும்பொழுது ஒரு பலத்தமான ஒரு ஓசையை வந்து எழுப்புறான். அந்த குழந்தை எப்போவுமே குழந்தைங்களுக்கு பலத்தமான சத்தத்தை கேட்டாலே என்ன ஆகிடும், பயந்து அழ வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த முயல் வந்து தொடும் பொழுது ஒரு பலத்த ஒலியை வந்து எழுப்புறாரு. சரிங்களா? இது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல தடவை செய்ய 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 அந்த குழந்தைக்கு வந்து பயம் ஏற்பட்டு ஆக்கல் நிலையத்தை ஏற்பட்டுடுது. கண்டிஷனிங் ஆயிடுது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து முயல் கிட்ட, அதாவது பலத்த ஒலி எழுப்பாமலே அந்த முயலை கொண்டு போனாலே அந்த குழந்தை என்ன ஆயிடுது, அந்த முயலை பார்த்து பயந்து அழ ஆரம்பிச்சிருது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு இயற்கை தூண்டலுக்கு இயற்கை துலங்கல் வர்றது இயற்கை இல்லையா? அது ஒரு நார்மலாக நடைபெறக்கூடிய செயல். ஆனால் இயற்கை தூண்டலோடு ஒரு செயற்கை தூண்டலை கொடுத்து இயற்கையான தூண்டலை வர வைக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம செயற்கை தூண்டல் கொடுத்தாலும் என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கை துலங்கலானது நமக்கு நடைபெறுகிறது. ஸோ இதை தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிபந்தனைக்குட்பட்ட அனிச்சை விதி, கட்டுப்படுத்தப்பட்டது, லா ஆஃப் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் எக்ஸசைஸ் இல்லையா? அதாவது பயிற்சி விதி. நமக்கு தெரியும், லா ஆஃப் ரெடினஸ் ஆயத்த விதி, லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்றது விளைவு விதி. சரிங்களா? நெக்ஸ்ட் லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்றது பயிற்சிக்கான விதி. ஸோ இது 3மே நமக்கு யார் வந்து சொல்லியிருக்கிறது இல்லையா? ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. ஸோ இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருடைய கற்றலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாண்டைக்கினுடைய முயன்று தவறி கற்றல் இல்லையா? ஸோ இயல் தாண்டைக்கு வந்து சொன்ன அந்த ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயன்று தவறி கற்றலில் நமக்கு வரக்கூடியது தான் இந்த 3 விதிகளும். ஸோ லா ஆஃப் எக்ஸசைஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி விதி. சரியா? ஒரு தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டால் அந்த துலங்கலானது நமக்கு வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தூண்டல் கொடுத்தா துலங்கல் ஏற்படுகிறது. சரிங்களா? அதுக்கு கரெக்டான ஒரு நேரத்தில் ஒரு ஈக்குவல் டைமில் சரிங்களா, நமக்கு அதுக்கு உண்டான ஒரு பதிலை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரென்த் ஆகும். சப்போஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித அந்த ரெஸ்பான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நம்ம வந்து பதிலை, ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்க டைம் ஆயிட்டாலோ, இல்லாட்டி நம்ம வந்து கொடுக்காம விட்டுட்டாலோ, அது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதனுடைய துலங்கலினுடைய தன்மையானது நமக்கு சரிங்களா டிஸ்சாட்டிஸ்ஃபையிங், அதாவது அந்த திருப்திகரமற்ற சூழலை நம்ம வந்து உண்டாக்கணும்னா அந்த தூண்டல் துலங்கல் இணைப்பு வந்து நமக்கு என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த லா ஆஃப் எக்ஸசைஸில் நமக்கு 2 இது நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஸோ த லா ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் ஹேவ் எ 2 டைப்ஸ் ஆஃப் சப் லாஸ். ஸோ தட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லா ஆஃப் யூஸ், செகண்ட் ஒன் இஸ் லா ஆஃப் டிஸ்யூஸ். ஸோ லா ஆஃப் யூஸில் என்ன சொல்கிறாங்க, when a modifiable connection is made between a situation and response, that connection's strength is other things being equal increased. அதாவது ஒரு தூண்டல் துலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்புக்கு இடையே நமக்கு திருப்திகரமான, அதாவது அதுக்கு ஒரு கிஃப்ட்டோ அல்லது நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய செயலையோ செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லா ஆஃப் டிஸ்யூஸ்.
when a modifiable connection is not made between a situation and response during a length of time, that connection's strength is decreased. அதாவது தூண்டல் துலங்களுக்கு இடையே ஒரு தூண்டல் கொடுத்ததும் துலங்கள் ஏற்படுகிறது. அதுக்கு உண்டான அந்த துலங்களுக்கு உண்டான ஒரு பரிசையோ பாராட்டையோ நம்ம வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும், குறைந்து விடும், பலவீனம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு லா ஆஃப் எஃபெக்ட் இல்லையா, லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்றது தான் நமக்கு வந்து இங்கே ஆன்சர் இல்லையா, விளைவு விதி. ஸோ விளைவு விதி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்டலுக்கும் துலங்களுக்கும் சரிங்களா நமக்கு கரெக்டான சரிங்களா அந்த தூண்டலுக்கு உண்டான துலங்கள் ஏற்பட்டதும் அதுக்கு உண்டான நம்ம ஸ்ட்ரென்த்து திருப்திகரமான சூழலாக இருந்தால் அந்த திருப்திகரமான சூழல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த துலங்களை இன்னும் மேம்படுத்தும். அதே திருப்திகரமற்றதாக இருந்தால் அந்த துலங்களானது நமக்கு என்ன ஆகிடும், வீக் ஆகிடும். அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் எஃபெக்ட். Next question. Dash psychologist changed the usual SR formula to RS formula in behaviorist terms. The reflex response is said to be emitted by the organism without any provocation of an identifiable stimulus. So the first option is B.F. Skinner, J.P. Watson, E.L. Thorndike, Sidney L. Pressey. டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.